ஒன்று. வர்த்தக புரட்சி எப்போது தொடங்கியது? ஏ 10ஆம் நூற்றாண்டு, பி 12ஆம் நூற்றாண்டு, சி 14ஆம் நூற்றாண்டு, டி 16ஆம் நூற்றாண்டு. விடை சி 14ஆம் நூற்றாண்டு. 2. வர்த்தக புரட்சியின் காரணமாக எது ஏற்பட்டது? ஏ உள்ளூர் பொருளாதாரம் தொடர்ந்து நிலைத்தது. பி உலகளாவிய முதலாளித்துவம் உருவாயிற்று. சி விவசாயம் முக்கிய தொழிலாக தொடர்ந்தது. டி கைத்தொழில் முற்றிலும் அழிந்துவிட்டது. விடை பி உலகளாவிய முதலாளித்துவம் உருவாயிற்று. 3. வர்த்தக புரட்சியின் முதன்மையான காரணங்களில் ஒன்று. ஏ விவசாய வளர்ச்சி, பி ஹன்சீடிக் லீக் வர்த்தக சங்கம், சி புதிய போர் நுட்பங்கள், டி தரைமட்ட பொருளாதாரம். விடை பி ஹன்சீடிக் லீக் வர்த்தக சங்கம். 4. இத்தாலிய நகரங்களால் எது கைப்பற்றப்பட்டது? ஏ அடிமை தொழில், பி மத்தியதரைக்கடல் வர்த்தகம், சி வட அமெரிக்க பொருளாதாரம், டி கோழி வளர்ப்பு. விடை பி மத்தியதரைக்கடல் வர்த்தகம். 5. வணிக மேம்பாட்டிற்கு புதிய அரசர்கள் எந்த ஊக்கத்தை வழங்கினர்? ஏ போர் குறைப்பு, பி வர்த்தகத்தை ஊக்குவித்தல், சி விவசாயத்தை கட்டுப்படுத்தல், டி வெள்ளைக்கார அடிமைகளை கையாளுதல். விடை பி வர்த்தகத்தை ஊக்குவித்தல். 6. இத்தாலிய நகரங்களில் அறிமுகமான முக்கிய நாணயங்கள். ஏ வெனிசின் டூகா, பிளாரன்சின் புளோரின், பி அமெரிக்க டாலர், யூரோ, சி இந்திய ரூபாய், ஜப்பான் யென், டி பிரிட்டிஷ் பவுண்ட், பிராங்க். விடை அ வெனிசின் டூகா, பிளாரன்சின் புளோரின். 7. வங்கித்துறை வளர்ச்சிக்கு முக்கிய காரணம். ஏ விவசாயத்தில் ஏற்பட்ட வளர்ச்சி, பி வட்டிக்கு பணம் கொடுக்கும் நடைமுறையின் ஏற்பு, சி அரசியல் மாற்றங்கள், டி போரின் முடிவு. விடை பி வட்டிக்கு பணம் கொடுக்கும். 8. 14ஆம் நூற்றாண்டுக்கு முன் வட்டிக்கு பணம் கொடுப்பது எப்படி கருதப்பட்டது? ஏ மதத்தால் ஆதரிக்கப்பட்டது, பி மரியாதைக்குரிய தொழிலாக இருந்தது, சி சமூகத்தால் ஒதுக்கப்பட்டது, டி அரசால் கட்டாயமாக்கப்பட்டது. விடை சி சமூகத்தால் ஒதுக்கப்பட்டது. 1. வணிக வளர்ச்சியின் விளைவாக எந்த தொழில்துறை முன்னேறியது? ஏ சுரங்கத் தொழில், பி பண்ணையம், சி நீர்சார் விவசாயம், டி கைத்தொழில். விடை கைத்தொழில். 2. 14ஆம் நூற்றாண்டின் பொருளாதார மாற்றம் எதை உருவாக்கியது? ஏ இலாப நோக்கற்ற பொருளாதாரம், பி வணிகரீதியான முதலாளித்துவம், சி உள்ளூர் சந்தைக்கு செறிவு, டி கோட்டைகளின் கட்டுமான வளர்ச்சி. விடை பி வணிகரீதியான முதலாளித்துவம். 3. எந்த நாட்டின் வணிகர்கள் புதிய கடல் வழித்தடங்களை கண்டுபிடிக்க முயன்றனர்? ஏ இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ், பி போர்த்துகல் மற்றும் ஸ்பெயின், சி சீனா மற்றும் ஜப்பான், டி ரஷ்யா மற்றும் ஜெர்மனி. விடை பி போர்த்துகல் மற்றும் ஸ்பெயின். 4. வங்கித்துறை வளர்ச்சியால் எது ஏற்பட்டது? ஏ பணக்கார வர்த்தகர்கள் அதிகரித்தனர், பி விவசாய வளர்ச்சி, சி அரசியல் அமைதியின்மை, டி பண்டைய கால பொருளாதார அமைப்பு தொடர்ந்தது. விடை அ பணக்கார வர்த்தகர்கள் அதிகரித்தனர். 5. 14ஆம் நூற்றாண்டின் பொருளாதார மாற்றம் எந்த துறையில் பெரும் வளர்ச்சியை ஏற்படுத்தியது? ஏ இரும்பு தொழில், பி கடல் வணிகம், சி விவசாயம், டி ஆயுத தொழில். விடை பி கடல் வணிகம். 6. புதிய வர்த்தக முறைகளால் எது முக்கியமானதாக மாறியது? ஏ அரசுகளின் அதிகாரம் குறைந்தது, பி சர்வதேச வர்த்தகம் வலுவடைந்தது, சி உள்ளூர் வர்த்தகம் மட்டுமே இருந்தது, டி பணம் முக்கியமல்ல. விடை பி சர்வதேச வர்த்தகம் வலுவடைந்தது. 7. போர்களின் காரணமாக வணிகத்திற்கு ஏற்பட்ட மாற்றம். ஏ வரி வசூலிக்கக்கூடிய சொத்து உருவாக்கம், பி விவசாயம் முன்னேறியது, சி பணக்காரர்கள் தோன்றவில்லை, டி கடல் வழித்தடங்கள் முடக்கப்பட்டன. விடை அ வரி வசூலிக்கக்கூடிய சொத்து உருவாக்கம். 8. வர்த்தக புரட்சியின் முக்கிய விளைவுகளில் ஒன்று. ஏ அரசியல் பின்னடைவு, பி தொழில்துறையின் வளர்ச்சி, சி விவசாய நிலையானது,
டி உட்கார்ந்து வாழும் வாழ்க்கை. விடை பி தொழில்துறையின் வளர்ச்சி. 9. வர்த்தக புரட்சிக்கு முன்பு பெரும்பாலும் எந்த பொருளாதார முறையே ஆதிக்கம் செலுத்தியது? ஏ முதலாளித்துவம். பி உள்ளூர் நிலையான பொருளாதாரம். சி தொழிற்துறை. 18. வர்த்தக புரட்சியின் போது எந்த நகரங்கள் முக்கியமான வணிக மையங்களாக இருந்தன? ஏ லண்டன் பாரிஸ். பி வெனிஸ் பிளாரன்ஸ். சி டெல்லி மும்பை. டி நியூயோர்க் வாஷிங்டன். விடை பி வெனிஸ் பிளாரன்ஸ். 19. வர்த்தக புரட்சியின் போது அதிகரித்த தொழில்களில் ஒன்று. ஏ விவசாயம். பி ஆடை உற்பத்தி. சி மருந்து தொழில். டி கட்டுமானம். விடை பி ஆடை உற்பத்தி. 20. பிரபலமான வணிக சங்கமான ஹன்சீடிக் லீக் எந்த பகுதியைச் சேர்ந்தது? ஏ தென் அமெரிக்கா. பி வடக்கு ஐரோப்பா. சி ஆப்பிரிக்கா. டி ஆசியா. விடை பி வடக்கு ஐரோப்பா. 21. புதிய கடல் வழித்தடங்களை தேடும் நோக்கில் எந்த நாடுகளின் பங்காளித்துவம் அதிகம்? ஏ ஜப்பான் மற்றும் கொரியா. பி போர்த்துகல் மற்றும் ஸ்பெயின். சி இந்தியா மற்றும் சீனா. டி ரஷ்யா மற்றும் கனடா. விடை பி போர்த்துகல் மற்றும் ஸ்பெயின். 22. வணிக வளர்ச்சி எதனை அதிகரித்தது? ஏ அரசுகளின் அதிகாரம். பி வங்கித் துறையின் நிலைத்தன்மை. சி தொழிற்துறை வீழ்ச்சி. டி உள்ளூர் பொருளாதாரம். விடை பி வங்கித் துறையின் நிலைத்தன்மை. 23. வர்த்தக புரட்சிக்கு பிந்தைய காலகட்டத்தில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட நாணயம். ஏ பவுண்ட். பி ரூகா. சி யூரோ. டி ரூபாய். விடை அ பவுண்ட். 24. வர்த்தக புரட்சியின் ஒரு முக்கிய விளைவாக எது மாறியது? ஏ விவசாயம் முதன்மையான தொழிலாக தொடர்ந்தது. பி வர்த்தகம் மற்றும் முதலாளித்துவம் வளர்ந்தது. சி பணம் பயன்படுத்தப்படவில்லை. டி பயங்கரவாதம் அதிகரித்தது. விடை பி வர்த்தகம் மற்றும் முதலாளித்துவம் வளர்ந்தது. 25. புதிய கடல் வழித்தடங்களை கண்டுபிடிக்க எந்த நாடுகளின் பங்களிப்பு இருந்தது? ஏ போர்த்துகல் மற்றும் ஸ்பெயின். பி பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து. சி சீனா மற்றும் ஜப்பான். டி இந்தியா மற்றும் ரஷ்யா. விடை அ போர்த்துகல் மற்றும் ஸ்பெயின்.